Hi, hello, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல TTD EO அவர்கள் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பற்றி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 10 நாட்களுக்கும் துவார தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க என்பதை TTD EO அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று கோவில்ல கைங்கரியம் எல்லாம் முடிந்த பிறகு முதல்ல புரோட்டோகால் தரிசனத்திற்காக அலோ பண்ணுறாங்க. புரோட்டோகால் தரிசனம் என்பது டைரக்ட் விஐபிஸை அலோ பண்ணக்கூடிய தரிசனம். டைரக்ட் விஐபிஸ் ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்க. இந்த புரோட்டோகால் தரிசனம் முடிந்த பிறகு காலை 8 மணியிலிருந்து பொது பக்தர்களை தரிசனத்திற்கு அலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி அன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி காலை 9 மணி தொடங்கி 11 மணி சமயத்தில் தங்க ரதத்தில் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். தங்க ரதத்தில் உலா வந்து முடிந்த பிறகு மதியம் 12 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். வாகன மண்டபம் என்பது கருட வாகன சேவா சமயத்தில் கருட வாகன சேவா புறப்படக்கூடிய அந்த மண்டபத்தினுடைய பேர் தான் வாகன மண்டபம். வாகன மண்டபம் புஷ்கரணி தெப்பத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஜனவரி 11ஆம் தேதி வைகுண்ட துவாதசி அன்று அதிகாலை 5:30 மணி தொடங்கி 6:30 மணி சமயத்தில் புஷ்கரணி தெப்பத்தில் சக்கரஸ்நானம் நடக்கும். ஜனவரி 10ஆம் தேதி 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி இந்த முதல் 3 நாட்களுக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் மொத்தம் 8 இடங்கள்லையும் திருமலையில் ஒரு இடத்துலையும் கொடுக்குறாங்க. திருமலையில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் திருமலை லோக்கல் பீப்புள் மட்டும்தான் வாங்க முடியுமே தவிர்த்து ஜென்ரல் டிவோட்டிஸ் ஆகிய நாம போய் திருமலையில் SSD டோக்கன் வாங்க முடியாது. ஜென்ரல் டிவோட்டிஸ் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 8 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இலவச SSD டோக்கன் வாங்கிக்கலாம். ஜனவரி 10, 11 மற்றும் 12 இந்த 3 நாட்களுக்குரிய இலவச SSD டோக்கன் மட்டும்தான் கீழ் திருப்பதியில் 8 இடங்களில் கொடுக்குறாங்க. இந்த 8 இடங்களுக்குரிய கூகுள் மேப் லிங்க்ஸ் கொடுக்க சொல்லி நிறைய ஃபாலோவர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அந்த 8 இடங்களினுடைய பெயரும் அதற்கான கூகுள் மேப் லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 நாட்களுக்கு ஒரு நாளுக்கு 40,000 டோக்கன்ஸ் என்ற விகிதத்தில் முதல் 3 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தம் 1,20,000 இலவச SSD டோக்கன்ஸ் TTD கொடுக்க போகிறாங்க. இந்த டோக்கன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 5 மணி தொடங்கி இந்த டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 5 மணியிலிருந்து கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக 1,20,000 டோக்கன்ஸும் காலியாகிற வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சிலர் பர்டிகுலராக எனக்கு 10ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் கிடைக்கணும்னா நான் எத்தனை மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணணும், 11ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கிடைக்கணும்னா நான் எப்போ திருப்பதிக்கு வரணும், இது போன்ற கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இதில் நம்ம எதுவுமே வைல்டு கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த 1,20,000 டோக்கன்ஸும் மேக்சிமம் ஒரே நாளுக்குள்ளேயே காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் கூடக்கூடிய கூட்டத்தை பொறுத்து கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரத்திற்குள்ளேயே இந்த டோக்கன்ஸ் எல்லாமே காலியாகிறதுக்கான மேக்சிமம் சான்சஸ் இருக்குது. ஜனவரி 10, 11 மற்றும் 12 இந்த 3 நாட்களுக்குரிய SSD டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க நாளை ஜனவரி 8ஆம் தேதி மாலை 5 அல்லது 6 மணிக்குள்ள கீழ் திருப்பதியில் SSD டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இருக்க பாருங்க. அப்போ தான் நமக்கு இந்த 3 நாட்களுக்குரிய SSD டோக்கனில் ஏதாவது ஒரு நாளுக்குரிய டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் இந்த டோக்கன் கொடுப்பாங்க. அதே போல் மொத்தம் 8 இடங்களுக்கும் சேர்த்து தான் 1,20,000 டோக்கன்ஸ் கொடுக்க போகிறாங்க. வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதிக்குரிய ஸ்லாட் டோக்கன் தான் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. 8 இடங்களையும் சேர்த்து மொத்தம் 90 கவுண்டர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சில வீடியோஸில் நான் பார்த்தது சொல்கிறேன். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த முறை எல்லா இடங்களையும் பண்ணியிருக்காங்களா என்பது எனக்கு சரியாக தெரியல. நான் பார்த்த வீடியோஸில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் லேடிஸுக்கு தனி கவுண்டர்ஸும்
ஜென்ஸுக்கு தனி கவுண்டர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேடிஸ் தனியாக க்யூவில் நின்று அவங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாம். ஜென்ஸுக்கு அதே போல் செப்பரேட் க்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 90 கவுண்டர்ஸ்லையுமே சைமல்டேனியஸாக டோக்கன் கொடுத்துட்டே இருப்பாங்க. வைகுண்ட ஏகாதசி 10ஆம் தேதிக்கு மொத்தம் 40,000 டோக்கன்ஸ் தான். ஸோ இந்த 90 கவுண்டர்ஸ்லையும் சைமல்டேனியஸாக முதல்ல 10ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டோக்கன்ஸ் கொடுக்க கிராஜுவலாக அங்கே இருக்கக்கூடிய எல்இடி போர்டில் அந்த டோக்கனுடைய கவுண்ட் குறைஞ்சிட்டே வரும். ஸோ நீங்கள் க்யூவில் முதல்ல ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த க்யூவில் முதல் 40,000 பேருக்கு தான் முதல் நாளுக்குரிய, அதாவது வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதிக்குரிய துவார தரிசன ஸ்லாட் டோக்கன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக க்யூவில் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதிக்குரிய டோக்கன் கிடைக்கும். சப்போஸ் ஜனவரி 10ஆம் தேதிக்குரிய டோக்கன் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா இம்மிடியட்டாக ஜனவரி 11ஆம் தேதிக்குரிய டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் ஜனவரி 11ஆம் தேதிக்குரிய டோக்கன் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா இம்மிடியட்டாக எந்தவித பிரேக்ஸும் இல்லாமல் அடுத்து ஜனவரி 12ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் க்யூவில் நம்ம ஏர்லியராக ஜாயின் பண்ணோம்னா ஜனவரி 10ஆம் தேதிக்குரிய டோக்கன் கிடைக்கும். லேட்டாக ஜாயின் பண்ணோம்னா 11ஆம் தேதிக்குரிய டோக்கனோ அல்லது 12ஆம் தேதிக்குரிய டோக்கன் தான் நமக்கு கிடைக்கும். அதற்கடுத்து ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் இதுவரைக்கும் டிடிடி கொடுத்த அறிவிப்பில் டிடிடி என்ன சொன்னாங்கன்னா அடுத்த நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் முதல் நாள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டிடிடி இஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதிக்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன் அந்தந்த நாளுக்கு கொடுக்க போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு புதிய மாற்றம் இன்னைக்கு டிடிடி இஓ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதிக்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணுநிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதுவும் ரெகுலர் பேசிஸில் அதிகாலை 2 மணியிலிருந்து கொடுப்பாங்க. டைம் இன்னும் எக்ஸாக்டாக டிடிடி கிளாரிஃபை பண்ணலை. டோக்கன் கொடுக்க ஆரம்பித்ததும் அதனை பற்றி அப்டேட் கிடைச்சதுமே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாகவும் கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாகவும் நிச்சயமாகவே அப்டேட் பண்ணுறேன். ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கனால அதிகாலை 2 மணியிலிருந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜனவரி 13ஆம் தேதிக்குரிய டோக்கன் நமக்கு தேவைன்னா ஜனவரி 13ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு அந்த நாளுக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஜனவரி 12ஆம் தேதி நைட்டே அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் ஜனவரி 14ஆம் தேதிக்குரிய டோக்கன் தேவைப்படக்கூடியவங்க ஜனவரி 14ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு அந்த நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஜனவரி 13ஆம் தேதி 12 மணிக்கே க்யூவில் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது மிட்நைட் 12 மணிக்கு நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி டிடிடி இஓ அவர்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டின் படி ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரைக்குமான எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன்ஸ் அந்தந்த நாளுக்குரிய எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன்ஸ் அந்தந்த நாள் கொடுக்க போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசனத்திற்காக 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் மொத்தம் 1,40,000 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறதாகவும் அதே போல் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் 19,500 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கதாகவும் டிடிடி சொல்லியிருக்காங்க. புரோட்டோகால் விஐபிஸை தவிர்த்து, அதாவது டைரக்டாக வரக்கூடிய விஐபிஸை தவிர்த்து விஐபி பிரேக் தரிசனத்திற்காக எந்தவித ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் இந்த 10 நாட்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்பதை டிடிடி இஓ அவர்கள் இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாட்களுக்கு இன்ஃபேன் தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், டிஃபென்ஸ் பர்சனல் தரிசனம் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதே போல் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனமும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் டிடிடி இஓ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரிமேட்டில் நடந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸும்
கொடுக்கப்பட மாட்டாது என்பதையும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டுல கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதற்கடுத்து ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து ரெகுலராக ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல் கேன்சல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபேன்ட் தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், டிஃபென்ஸ் பர்சனல் தரிசனம் இது எல்லாமே ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து ரெகுலராக ரெஸ்யூம் பண்ணுவாங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனமும் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கி ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. திருமலையில் குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே ரூம் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த 10 நாட்களுக்கு தரிசன டிக்கெட் அல்லது இலவச எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் கொடுப்பாங்க என்பதை டிடிடி இஓ அவர்கள் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நமக்கு திருமலையில் இந்த 10 நாட்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம். தரிசன டிக்கெட் அல்லது டோக்கன் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த 10 நாட்களுக்கு திருமலையில் ரூம் கொடுப்பாங்க. இந்த 10 நாட்களுக்கு ஆன்லைனில் திருமலையில் ரூம் கொடுக்க மாட்டாங்க. ரூம் தேவைப்படக்கூடிய அனைவருமே சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் அவங்களுடைய ஆதார் கார்டையும் தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கனை வைத்து கியூவில் நின்று ரூம் வாங்கிக்கணும். அதுவுமே இஓ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமலையில் குறைவான எண்ணிக்கையில் ரூம் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த ரூம் கொடுக்கக்கூடிய காரணத்தினாலையும் கியூவில் அதிக நேரம் நிற்கக்கூடியதை தவிர்ப்பதற்காக உங்களுடைய தரிசன நாள் மற்றும் தரிசன டைம் ஸ்லாட் படியே கியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரூம் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்கள் கியூவில் நிற்கக்கூடிய டைமும் குறைவாக இருக்கும் என்பதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதி அல்லது ஜனவரி 10ஆம் தேதி மேக்சிமம் இந்த 2 நாட்களுக்குள்ள சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் வைகுண்ட ஏகாதசி நாட்களுக்கு எப்படி ரூம் கொடுக்குறாங்க என்பது நமக்கு தெரிய வந்துடும். அந்த கிளாரிட்டி கிடைச்ச உடனே அதனை பற்றியும் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி இதனை பற்றி அப்டேட் வீடியோ மூலமாக கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் ஜனவரி 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசிக்கு தரிசனத்திற்காக நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் வாங்குறீங்கன்னா எந்த பேசிஸில் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க, என்னவெல்லாம் செக் பண்ணாங்க என்பதை பற்றிய அப்டேட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தாலும் மற்ற டிவோட்டிஸ் எல்லாருக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். திருமலையில் இருக்கக்கூடிய எம்பிசி, ஏஆர்பி, டிபிசி, காட்டேஜ் டோனர் ஸ்கீம் அலாட்மெண்ட் கவுண்டர்ஸ் இந்த ரூம் புக்கிங் கவுண்டர்ஸ் எல்லாமே ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 4 நாட்களுக்கு க்ளோஸ் செய்யப்படுவதாகவும் டிடிடி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவுண்டர்ஸ் எல்லாமே டோனார் ஸ்கீமுக்காகவும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸுக்காகவும் கொடுக்கப்படக்கூடிய ரூம் கவுண்டர்ஸ். இந்த கவுண்டர்ஸ் எல்லாமே ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 4 நாட்களுக்கு க்ளோஸ் செய்யப்படுவதாக டிடிடி இஓ அவர்கள் இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த 10 நாட்களுக்கு வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கிறதாகவும் மொத்தம் 12,000 வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் திருமலையில் பார்க் பண்ணுறதுக்கான வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறதாகவும் டிடிடி இஓ அவர்கள் சொல்லியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எம்பிசி கவுண்டர்ஸ் பக்கத்துலேயும் அவுட்டர் ரிங் ரோட்லேயும் ரம்பகிஷா கெஸ்ட் ஹவுஸ் ஏரியாலையும் பராக்கமணி ஏரியாலையும் ஏற்பாடு செய்திருக்கிறதாக டிடிடி இஓ அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்முடைய தரிசன டிக்கெட்லேயும் தரிசன டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்லிப்புக்கு பின்னாடியும் எந்த இடத்துல நம்ம கியூவில் ஜாயின் பண்ணணும், எந்த இடத்துல நம்மளுடைய வண்டியை பார்க் பண்ணணும், எந்த இடத்துல மறுபடியும் நம்ம அதை பிக்கப் பண்ணிக்கணும் போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே டிக்கெட்டுக்கு பின்னாடி பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறதாக டிடிடி இஓ அவர்கள் சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் அவர்களுடைய தரிசன நாளன்று திருமலை மற்றும் திருப்பதிக்கு வந்தாங்கன்னா திருமலை மற்றும் திருப்பதியில் டிராஃபிக் கன்ஜெஷன் குறைவாக இருக்கும் என சொல்லி டிடிடி இஓ அவர்கள் அவங்களுடைய தரிசன நாள் அன்று மட்டுமே திருமலை மற்றும் திருப்பதிக்கு வர சொல்லி பக்தர்கள் கிட்ட இஓ அவர்கள் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய தரிசன தேதியில் வரும் பட்சத்தில் டிராஃபிக்கை மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ண முடியும் என்பதை டிடிடி இஓ அவர்கள் சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய எல்லா இடங்கள்லையும்
திருமலை மற்றும் திருப்பதிக்கு போகக்கூடிய முக்கியமான இடங்களினுடைய கூகுள் மேப் லிங்க்ஸினுடைய QR கோட் எல்லாமே அங்கங்கே நோட்டீஸ் போர்டாக வச்சிருக்கிறதாகவும் அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பதை பற்றியும் TTDEO அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் SSD டோக்கன்ஸினுடைய அப்டேட் SVBC சேனல்லையும் TTD வெப்சைட்லேயும் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதையும் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி பார்த்துட்டு தரிசனத்திற்கு கிளம்பி வரலாம் என்பதையும் TTDEO அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் TTDEO அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிவோட்டீஸுக்கு இருந்த எல்லா டவுட்ஸுமே மேக்ஸிமம் இன்னைக்கு EO அவர்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.